தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆகியோர் இருவரும் அருகருகே அமர்ந்து கொண்டிருக்கூடிய அந்த நேரலை காட்சியை பார்க்கின்றோம். ஏனென்றால் மிக முக்கியமான இரண்டு பிரச்சனைகள் பிரதானமாக தமிழகம் கர்நாடக இடையே பூதாகரமாக மாறி இருக்கின்றது. ஒன்று காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை ஒன்று. மற்றொன்று கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். இந்த இரண்டு பிரச்சனையும் பூதாகரமாக இருக்கும் நிலையில்தான் இரண்டு மாநில முதலமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆகிய இருவரும் அருகருகே அமர்ந்து கொண்டு இருப்பதையும் பார்க்கின்றோம். அப்போது இது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகின்றது. காவிரி நதிநீர் பங்கீடு பொறுத்தவரையில் மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக தீவிரமாக உறுதியாக இருக்கிறார்கள். அதை கட்ட முயற்சி தடுப்பதில் தமிழக அரசும் உறுதியாக இருக்கிறது. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தமிழக சட்டப்பேரவை எதிரொலித்தது. அதே போன்று கர்நாடகாவில் இது தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் வேலையை அவர்கள் பார்க்கட்டும் என்று ஏற்கனவே கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தமிழக முதல்வர் பற்றியும் தமிழக அரசை பற்றியும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இப்படியாக இரண்டு மாநிலங்களுக்கு இடையான ஒரு சென்சிட்டிவான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இரண்டு மாநில முதலமைச்சர்களும் அருகருகே அமர்ந்து கொண்டு இருப்பதையும், இரண்டு மாநில முதலமைச்சர்கள் அருகருகே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பதையும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் இந்த மாநாடு மூலமாகவும் இரண்டு மாநில முதல்வர்களும் ஒரே நேரத்தில் சந்தித்துக் கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வு மூலமாகவும் இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. அதே போன்று முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரையில் கர்நாடகாவுக்கு நேரடியாக தானே சென்று கர்நாடக முதல்வரை நேரில் சந்தித்து காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேச அவர் முடிவெடுத்திருந்தார். அது சட்டப்பேரவை அவரே தெரிவித்திருந்தார். அப்போது கர்நாடகாவில் சென்று நானே பேச முடிவெடுத்திருந்தேன். அப்போது ஏதேனும் அவமானம் ஏற்பட்டாலோ அவமதிப்பு ஏற்பட்டாலோ என்ன செய்வது என்றெல்லாம் கேள்வி வரும்போது தமிழக மக்களுக்காக அதை நான் எதிர்கொள்வேன் என்றெல்லாம் அவர் சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். ஆனால் கர்நாடக தரப்பில் தற்போதைய சூழல் அசாதாரணமாக இருக்கக்கூடிய காரணத்தால் முதலமைச்சர் விஜய் இங்கு கர்நாடக வருவதை தவிர்க்க வேண்டும் என்று, கர்நாடக வர வேண்டாம் என்று கர்நாடக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இப்படியாக இருந்த நிலையில்தான் இரண்டு முதல்வர்களும் அருகருகே அமர்ந்து கொண்டு ஒரு சேர ஒரே கூட்டத்தில் ஒரே மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பதும் அருகருகே அமர்ந்து கொண்டிருப்பதும் அவ்வப்போது சில விடயங்கள் குறித்து இருவரும் பரஸ்பரம் பேசி வருவதை நம்மால் பார்க்க முடியும் போது இது குறித்து விவாதிப்பதற்காகவும் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக விஜய் பொறுப்புக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய அவர் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்வாக முதல் தென் மாநில முதல்வர்கள் மாநாடாக இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவே அவர் இந்த நிகழ்விடத்திற்கு வந்தார். அப்போது முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அவரை அந்த நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு தெரிவித்தார். தொடர்பான புகைப்படம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தான் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு மாநாடாக, வழக்கமாக நடக்கக்கூடிய மாநாடு தான் இது என்றாலும் கூட இதற்கு முன்பாக 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்போது தமிழக முதலமைச்சராக இந்த மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டிருந்தார். அப்போது வழக்கமாக மாநிலங்களுக்கு இடையான இந்த பிரச்சனை, நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட்டது. தொழில் முதலீடு குறித்தெல்லாம் பேசப்பட்டது. வழக்கமாக நடக்கக்கூடிய மாநாடு என்றாலும் கூட முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய மாநாடு 31வது முதல்வர்கள் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. அதைத் தொடர்ந்து கர்நாடகா தமிழக இடையேயான மிக சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு மத்தியில் நடக்கக்கூடிய மாநாடு என்பதால் வழக்கத்திற்கு மாறாக இந்த மாநாடு முக்கியத்துவம் பெறுவதாக தான் பார்க்கப்படுகிறது. 1:30 மணி வரை நடக்க இருக்கிறது. 1:30 மணிக்கு இந்த மாநாடு முடிந்த பிறகு அங்கேயே மதிய உணவு ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போதும் அனைத்து மாநில, அதாவது தென் மாநில முதல்வர்கள் ஒன்றாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஒன்றாக அமர்ந்து இந்த மதிய உணவை எடுத்துக்கொள்ள இருக்கின்றார்கள். அப்போதும் பரஸ்பரம் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தற்போது 1:30 மணி வரை நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பல முக்கியமான விடயங்கள், பொதுவாக ஒவ்வொரு முறையும் நடக்கும் போதும் பேசப்படக்கூடிய அந்த வழக்கமான விடயங்கள் குறித்து பேசப்பட்டு அதற்கு பிறகு கூடுதலாக தமிழக நலன் சார்ந்தும் கர்நாடக தமிழக இடையான பிரச்சனை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் மாநாடு முடிந்துவிட்ட பிறகுதான் மாநாட்டில் வழக்கமாக பேசப்படக்கூடிய விடயங்கள் பற்றி மட்டும்தான் பேசப்பட்டதா, அதையும் தாண்டி கூடுதலாக வேறு ஏதேனும் காவிரி நதிநீர் பங்கீடாக இருக்கட்டும், மேகதாது அணை கட்டுவதாக இருக்கட்டும், கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வாக இருக்கட்டும், இது குறித்தும் பேசப்பட்டதா என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எதிர்பார்க்கப்பட்ட தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இதில் கலந்து கொள்ளவில்லை. அவர் தெலுங்கானா சார்பாக துணை முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இதை புறக்கணித்திருக்கிறார். புதுச்சேரி சார்பாக துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கெடுத்திருக்கிறார். மாநாடு தொடங்கி இருக்கின்றது. மாநாட்டில் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான சாராம்சங்களும் பேச தொடங்கி இருக்கிறார்கள். 1:30 மணி வரை இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. ஓவியம்.